அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எஸ்ஐஆர் தொடர்பாக, சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக, அதுவும் தமிழக தேர்தல் களத்தை ஒட்டி ஒரு சந்தேகத்தை, குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, வாக்காளர்கள் பெயர்களை நீக்கி எஸ்ஐஆர் மூலம் வெல்ல பாஜக அதிமுக திட்டமிடுகிறது அப்படின்றார். இந்த எஸ்ஐஆர் வாக்காளர்கள் பட்டியல் திருத்தத்தின் மூலமாக ஒரு பெரிய சதி நடப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மறுபுறத்தில் பாஜக தரப்பில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வது என்பது, தோல்விக்கு இப்போதே காரணம் தேடுகிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். எஸ்ஐஆர், ஸ்டாலின் சுட்டும் அபாயம் என்ன, 2026 தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் என்ன நடக்க போகிறது, இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் ஐயநாதன். பாஜகவிலிருந்து திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் டால்பின். வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள். வணக்கம் ராம்கி. திமுகவிலிருந்து பிரசன்னா அவர்கள். வணக்கம் பிரசன்னா. உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்ற இடத்தில் திமுக சொல்வது ஒரு சந்தேகத்தை விதைக்கிறீங்க. பாஜக அதிமுக தேர்தலை வெல்வதற்கு ஒரு சதி போல சுட்டி காட்டுறீங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு? இங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படிங்கிற அந்த பழமொழியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த எஸ்ஐஆர் மூலம் முதல்ல பீகார்ல நடத்துறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு வரப்போகுது. உச்சநீதிமன்றம் கேட்ட எந்த கேள்விக்காவது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கா அப்படின்னா இப்ப வரைக்கும் பதில் சொல்லலை. நீங்க 69 லட்சம் பேரை, ஏற்கனவே 65 லட்சம் பேரை நீக்கினீங்க. மீண்டும் வந்து திரும்ப ஒரு பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3.5 லட்சம் பேரை நீக்கிருக்கீங்க. நீக்கினவர்களுடைய அடையாள எண் என்ன காரணம், இது வெளியிடுங்கன்னு சொன்னுச்சு. இப்போ வரைக்கும் வெளியிட்டாங்களா? வெளியிடல. ரெண்டாவது கேள்வி, சரி செத்து போனவங்கன்னு ஒரு 21 லட்சம் பேரை சொல்லியிருக்கீங்க. அவன் உண்மையாவே செத்து போயிருக்கானா இல்லையான்னு வெரிஃபை பண்ணீங்களா? இல்ல அந்த வசதியை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. மூணாவது, ஒரே முகவரியில எப்படி 942 பேர் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. அதுக்கு பதில் தெரியல. சரி செத்து போயிட்டோன்னு இவ்வளவு பேரை சேர்த்தீங்கன்னு ஒரு 2 பேர் கோர்ட்ல போய் நின்று என்னையதான் அவங்க செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிச்சா? பதில் சொல்லல. இப்படி நாங்க வைக்கிற சந்தேகம் மட்டுமல்ல, ஆதாரப்பூர்வமாக வைக்கக்கூடிய எந்த சந்தேகத்துக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. எதுக்கு இவ்வளவு அவசரமா பீகார்ல பண்ணீங்க, அதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம். அவசரத்தன்மையும் கொஸ்டின் பண்றீங்க. ஏன் இவ்வளவு அவசரம்ன்றது? ஆமா, இப்ப நவம்பர் மாசம், இந்த மாதம் முழுக்க நமக்கு மழைக்காலம். நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ளார அவ்வளவு அவசரமாக நாங்க எஸ்ஐஆர் முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்க வந்துச்சு? இயல்பாகவே ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய தேர்தல் வரலாற்றில் தேர்தல் ஆணையம் ரெவியூ பண்றதோ அல்லது ஆடிட் பண்றதோ, சேர்க்கிறதோ, நீக்கிறதோ, முகவரி மாற்றதோ ரவுண்ட் த கிளாக் பண்ணிக்கலாம். ரவுண்ட் த கிளாக் அந்த ரவுண்ட் த டேட் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். அந்த வசதி இருக்கு. அதை வெரிஃபை பண்ணி அனைத்து தேர்தல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் நேரடியா போய் ஒருங்கிணைஞ்சு இந்த வாக்காளர் பட்டியலை நீங்க வெளியிடுகிற போது அதை சரி பண்றதுதான் எங்களுடைய வேலை. அதை நாங்க தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க பீகார்ல நடத்தின அந்த ஒரு மிக மோசமான வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அயோக்கியத்தனமான ஜனநாயகத்தை படுகொலை செய்த நிலையை தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கு. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ஒண்ணு இல்ல, நேற்று தேர்தல் ஆணையர் சொல்றார், மிகச்சிறப்பா பீகார்ல நாங்க செயல்பட்டு இருக்கிறோம், மக்கள் அதை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு புள்ளி ஒண்ணு. அதோட சேர்த்து இன்னும் இங்க எதுவுமே எஸ்ஐஆர் அந்த ப்ராசஸே ஆரம்பிக்கல. அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆனா முதல்வர் சொல்வது உழைக்கும் மக்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மையின மக்கள், பெண்கள், இவங்க பெயர்கள் எல்லாம் நீக்கிடுவாங்கன்னு நீங்க ஒரு முன்முடிவுக்கு வர மாதிரி பீகார் பாடம் காட்டுதே. பீகாரில் நீக்கப்பட்டிருக்கிற 68 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 78% பேர் இஸ்லாமியர்கள். ஒரு தொகுதியில, பீகார்ல ஒரே ஒரு தொகுதியில 80,000 இஸ்லாமியர்கள் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 80,000 இஸ்லாமியர்கள். அதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய பாஜக தலைமை அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு லெட்டர் பேட் 78,000 பேரை நீக்குங்கன்னு கொடுத்த லெட்டர் பேட் பேஸ்ல வச்சுக்கிட்டு நீக்கி இருக்காங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? தேர்தல் ஆணையம் என்பது வாக்காளர்களை சேர்ப்பதுதான், வாக்காளர்களை நீக்குவது அல்ல.
இவருடைய நோக்கம் என்ன? தொடர்ச்சியா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி கேட்டீங்கல்ல, இது பத்திரிகையாளர் சந்திப்பாக நடந்துச்சு. வினோத்குமார் என்ன பதில் சொன்னார்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்களுக்கான நடைமுறை என்னன்னு ஒரு கேள்வி கேட்டோம். யாருக்காவது பதில் சொன்னாரா? சார், நாங்க இங்க வைக்கிற கேள்வியே, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலையான ஆணையம். நீங்க இந்தியா தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு இந்த நொடியில நீங்க பார்க்க கூடாது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வாக்களிக்க விரும்புகிறீர்களோ, இந்திய குடிமகனாக மாற்ற விரும்புகிறீர்களோ, நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஆரம்பித்தது இந்த தேர்தல் ஜனநாயகம். நீங்க சொல்வது எல்லாம் இன்க்ளூசிவ் தான், எல்லாரும் இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்கணும்னு. ஆனா என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸ் தானே. இப்போ வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருக்கு, போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா, இப்ப திமுகவே என்ன சுட்டி காட்டாங்க, இப்ப ஆர்கே நகர் தேர்தல் அப்பெல்லாம் திமுகவே இந்த கோரிக்கையை முன் வச்சிச்சு. சரி, அந்த சரி பண்ற விஷயம் தானே நடக்குது. நான் சொல்றது, உண்மையான வாக்காளர்களை நீக்கிவிட்டு போலி வாக்காளர்களை சேர்ப்பதுதான் இந்த எஸ்ஐஆருங்கிறேன். போலி வாக்காளர்களை சேர்ப்பாங்களா? போலி வாக்காளர்களை சேர்க்கிறது தான் எஸ்ஐஆருங்கிறேன். நீங்க 22 லட்சம் பேரை சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். இப்ப உச்சநீதிமன்றத்தில் போன வாரம் நடந்த ஆர்குமெண்ட் இதான். நீங்க 22 லட்சம் பேரை புதிய வாக்காளர்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே வெளியிட்ட எஸ்ஐஆர் பட்டியல்ல 65 லட்சம் பேரை நீக்கினீங்கல்ல, அதுல இவங்க இருந்தாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு சார். எல்லாமே டிஜிட்டலைஸ்ட், எல்லாமே கம்ப்யூட்டர். ஒரு நம்பரை தட்டி இந்த நம்பர் இதுல இருக்கான்னா சொல்லிட முடியும். உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? எங்களுக்கு தெரியல, இப்ப வரைக்கும் வெளியிடல சார். இப்ப கிட்டத்தட்ட எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸே 26 தேர்தலுக்கு வெல்வதற்கான ஒரு சதியா பாக்குறீங்க. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு சதி செய்யறாங்க. திரும்பவும் சொல்றேன் சார், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக சொல்லுகிறேன், நாங்கள் செய்திருக்கிற ஆட்சிக்கு எங்கள் ஆட்சி மீண்டும் வரும். திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக 7வது முறை திமுக ஆட்சி அமைப்பார். ஆனால் ஜனநாயக விரோத சக்திகள் எப்படியெல்லாம் செயல்படுதோ அதை எதிர்கொள்வதற்கான களப்பணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம். நான் கேட்ட எந்த கேள்விக்கு பதில் இல்ல. இப்ப நீங்க உங்களோட சந்தேகத்துல சிறுபான்மை மக்கள், உழைக்கும் மக்கள், பெண்கள், இவங்கள பட்டியலின மக்கள்லாம் நீக்கிட்டு யாரை சேர்த்துருவாங்கன்னு பயப்படுறீங்க? இங்க சேர்க்கறதுக்கும் நீக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. ஓ, 69 லட்சம் பேரை நீக்கிட்டு 21 லட்சம் பேரை சேர்க்கிறோங்கிற கதை இருக்குல்ல. சரி, 69 லட்சம் பேரை நீ நீக்கினப்பா, அதுக்கு காரணம் என்ன சொல்லுன்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுல்ல, அதுக்கு பதில் இருக்கா இப்போ வரைக்கும்? டால்வின் ஸ்ரீதர், ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. கூட்டணி கட்சிகள், இப்ப முதல்வரே அதை சொல்றாரு, அது பொலிட்டிக்கலா பார்த்தா வெல்வதற்கு ஒரு குறுக்கு வழியில வெல்வதற்கு இந்த எஸ்ஐஆர் பயன்படுத்த பாக்குறீங்க, ஏன் இந்த அவசரம்லாம் கேட்கிறாரு? ஒரு வகையில் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தோல்வியை மறைமுகமாக ஒத்துக்கிட்டாருன்றதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகுது, எந்த வகையிலாவது வெற்றி பெற போகுதுன்னு சொல்றாருன்னு அவர் வார்த்தையிலே வச்சுக்கிட்டா கூட முயற்சி செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம தடுத்துருவோம். அதுதான் சொல்றாங்க. இது அதுக்கான முயற்சின்றார். அதுதானங்க. இது பிரசன்னா அவரே சொல்றாரு, நாங்களே வழக்கமான நடைமுறை தான், நாங்க வருடத்துக்கு ஒரு முறை நாங்களே திருத்துறோம், எப்ப வேணும்ன்றாலும் யாரு வேணாலும் சேர்க்க முடியும், இதெல்லாம் சொல்றாரு. ஆமா, அது எல்லாமே நாங்களும் தான் சொல்றோம். நாங்களும் நானே ஒரு வருடத்திற்கு முன்னாடி விருகம்பாக்கத்துல இருந்து வேளச்சேரிக்கு நான் வீட்டை மாறும்பொழுது நானே என்னுடைய கைபேசியில ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவே என்னால் புதிய வாக்காளராக சேர்க்க முடியுது. ஆனால் பழைய வாக்காளர் பட்டியலிருந்து என்னுடைய பேரை எடுக்க முடியுமான்னு சொன்னால் அது நான் மட்டும் நினைச்சாலே முடியாது. காரணம் என்னன்னா, அதற்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு BLA 2 அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. BLO இருக்காரு, பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவார். அரசியல் கட்சியினுடைய BLA 2 சொல்றதையும் சேர்த்து தான் அவங்க நேரடியாக அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு அவர் மாற்றுதலாகிட்டாரு, அவர் வேற இடத்துக்கு மாத்திட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஓட்டை டெலீட் பண்றாங்க. இது ப்ரொசீஜர். அதனால யாரும் நினைச்சாலும் உடனே தேர்தல் ஆணையம் நினைச்சா 80 ரூபாய் கொடுத்தா ஒரு ஓட்டர் ஐடியை மாத்திடலாம். இது எல்லாம் பீகார உதாரணம் காட்டுறாங்க. ஒரு 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க, போயிட்டீங்க. கிட்டத்தட்ட முதல்வர் சொல்வது திமுக ஆதரவு அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த பேரெல்லாம் நீக்கிறது, சிறுபான்மை மக்கள் பேரெல்லாம் நீக்கிறது. அப்ப திமுக அரசாங்கம் மறைமுகமாக திமுகவினுடைய அரசு ஊழியர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றத வாக்கு மூலமா எடுத்துக்கலாமா? ஒண்ணு, திமுகவினுடைய அரசாங்கத்தின் மேல இருக்கிற அதிருப்தியில அரசு ஊழியர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக வரப்போறாங்க, எதிராக திமுக போகட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணு அர்த்தம் பண்ணிக்கணும். ஒண்ணு, முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஒரே ஒரு கேள்வி. இப்ப தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் யாருக்கு பாத்தியப்பட்டவர்? யார்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க? பட் தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை தானே பின்பற்ற போறாங்க.
அங்கதான் பிரச்சனை. அதுதாங்க, தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிங்க. யாரு மாத்த முடியும், யாரு எடுக்க முடியும்? அது என்ன இது, இளைஞர்கள், மகளிர், பட்டியலின, யாரை எடுக்க முடியும்? அப்ப அவங்க எல்லாம் திமுக விரோதியா? அவங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்களா? இல்ல சார், அவங்க எல்லாம் ஓட்டு போட போறவங்க, அதனால அவங்களை நீங்க நீக்கிடுவீங்க. நாங்க சொல்றோம், நாங்களே என்ன சொன்னோம்னா, திமுக குறிப்பாக சென்னையில ஒரு சில தொகுதிகளில் நாங்க முதல் இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு சில குறிப்பாக வேளச்சேரி போன்ற தொகுதிகளில், விருகம்பாக்கம், டி நகர்ல போன்ற. ஆனா இப்ப முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அதிகமா ஓட்டு எடுக்குதோ அங்கெல்லாம் இருக்கிற வாக்காளர்களை எடுக்கணும், அவங்க யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் எடுக்கணும்ன்ற ஒரு மறைமுக திட்டத்தை அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். அதுதான் சொல்றோம், தேர்தல் ஆணையம் இதுக்காக சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருவதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னு சொல்றேன், வேளச்சேரி தொகுதி குறிப்பா சொல்றேன். அதுல இன்னைக்கு நாங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடி பார்த்ததுல 3,16,000 வாக்குகள்ல 6,482 எண்ணுக்கிட்ட எபிக் நம்பரோட இருக்கு என்னிடம். 6,400 பேருக்கு மேல டபுள் என்ட்ரி இருக்கு. அதே பேர்ல விஜயன்ற பேர்ல, அதே விஜயன் அவருடைய அப்பா பேர்ல இருக்கும். ஆனா வேற எபிக் நம்பர் இருக்கும், வேற பூத்துல இருக்கும். சோ இப்ப போன தடவை வேளச்சேரியில 4,000 ஓட்டுல தான் வெற்றி தோல்வியே நிர்ணயிக்கப்பட்டது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டி நகர் மாதிரி தொகுதியில 100-150 வாக்குகளுக்கு முன்னாடி தான் வெற்றி தோல்வி இருந்தது. அப்படி இருக்கும்போது 5,000-6,000 டபுள் என்ட்ரி, அதாவது அவர்களே இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு இல்லாம மாறி போனவங்க வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது, ஆனா அவர்களுக்கு வாய்ப்பு இல்ல, அவர்களை சேர்க்க முடியல. பல காரணம். ஒரே ஒரு வாக்குச்சாவடியில, அந்த வேளச்சேரி மெயின் ரோட்ல 78வது வாக்குச்சாவடியில, அது ஒரே ஒரு அபார்ட்மெண்ட். அந்த வாக்குச்சாவடியில 1000 வாக்கு கிட்ட இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கு 81வது வாக்குச்சாவடியில இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 82வது. இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ராகுல் காந்தி சொல்ற மாதிரியே. அதுதாங்க சொல்றேன், இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ன்ற வருஷம் சரி பண்ணீங்கல்ல. ஆனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த குளறுபடி இருக்கிறது, ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறது. நாங்க என்ன சொல்றோம், இப்ப 1000 வாக்குச்சாவடி இருக்கிற 1200 வாக்கு ஓட்டு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல அங்கேயே வாக்குச்சாவடி ஏற்படுத்தினா நல்லதுதானே? டாக்டர் ஸ்ரீதர், இப்ப சுதந்திர இந்தியாவுல பல முறை வந்து கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் நடந்திருக்கு. ஆமாங்க. பிஜேபி வந்த பிறகு இந்த எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸையே நீங்க வந்து கொத்தா எலிமினேட் பண்ணி, அதுக்கு பீகார தான் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது அணுகுண்டெல்லாம் போடுறேன்னு சொன்னாருங்க. பெரிய அணுகுண்டெல்லாம் போட்டுட்டா தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் எங்க போய் முகத்தை வச்சுப்பாங்கன்னு சொன்னாரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, இன்னையில இருந்து தான் பிரச்சாரத்தையே துவக்குறாரு நம்மளுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவரு. ஆகையினால எங்களுக்கு 2 மகிழ்ச்சியான செய்தி நேற்றுக்கு அவரு பிரச்சாரத்தை துவக்கி இருக்காரு. ஆகையினால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர்லாம் வர்றதுனால ஒரு திருத்தப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு இந்திய குடிமகன், ஒரு சரிபார்க்கும் படலமா பாக்குறீங்க. ஏங்க, எல்லா இந்திய குடிமகனுக்கும் வாக்களிக்கிற உரிமை வேண்டும். யாருக்குமே வாக்களிக்கிற உரிமை தவறக்கூட கூடாது. யாருக்குமே அவர்களுக்காக எந்த காரணத்தை நிர்வாக ரீதியான நடவடிக்கை, டபுள் என்ட்ரி எல்லாம் ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? எளிமையான விஷயம். இதுல ஒரு நேர்மை இருக்கணும். இந்த வாக்குச்சாவடியில யாரும் விடுபட்டுட கூடாது, எல்லாரும் தொகுப்பாக இருக்கணும், ஒரே பகுதியில் வாக்கு. ஏன்னா தேர்தல் அன்னைக்கு போய் பார்க்கும்போது பல பேர் அவங்களுடைய வாக்குச்சாவடி தெரியாது. அந்த நேரம் பார்த்து வாக்குரிமை இருந்தோம். நீங்க சொல்றது ஜனநாயகத்தினுடைய அந்த கோர் கிரக்ஸ சொல்றீங்க, எல்லாருக்கும் அந்த உரிமையை நிலைநாட்டணும். நிச்சயமா. ஆனா அப்படி நடக்கல, எலிமினேஷன் தான் நடந்ததுன்னு கிடையாதுன்னு சொல்றோம். இறந்து போனவர்களை கூட்டு வந்து செய்ய முடியும்னு சொன்னா, நம்ம வந்து தேர்தல் நடக்கும் போதெல்லாம் ஒரு நகைச்சுவை வரும். ஒரு பெரியவர் போய் உட்காந்துருப்பாரு 12 மணி வரைக்கும் உட்காந்துட்டு, மனைவி வந்துட்டு போயிட்டாங்களான்னு. அவங்க காலையிலே வந்துட்டாங்களே, ஐயோ பரவாயில்ல, இந்த தடவையாவது பார்க்கலாம்னு நினைச்சேன், 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, தேர்தல் வந்துட்டு போறாங்கன்னு. இந்த கள்ள ஓட்டை போட முடியாதுன்றதுல திமுகவுக்கு இருக்கிற பயத்தை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். இன்னும் நிச்சயமா கள்ள ஓட்டை தடுப்போம். அதுக்கு திமுகவுக்கு பயம் இருக்குது, அந்த பயத்தை நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் பேசுவது வந்து பழமொழிக்காக சொல்லுகிறேன், சாத்தான் வேதம் ஓதினால் எப்படி இருக்கும். நீங்க கூட சொன்னீங்க ராகுல் காந்தி டோனை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்க தேர்தல் ஆணையரை எப்படி நியமிச்சாங்க? உச்சநீதி நாங்க ஏன் திரும்ப தேர்தல் ஆணையம்னு பேசுறோம்? அரசு ஊழியர்கள் இங்க யாரும் பேசல. அரசு ஊழியர்கள் எடுக்கிற கணக்கெடுப்பின்படி தான் இந்த தேர்தல் ஆணையம் நடக்குதுன்னா, பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கினது அரசு ஊழியர்களா? அப்ப நீங்க பீகார் கூட்டணியில நீங்க இருக்கீங்களே, நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து தான் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணீங்கன்னு நாங்க கேட்கலாமா? அரசு அவங்க அரசு தானே.
உங்க ஊழியர் தானே. மோடி தான் இதுக்கு இந்த 65 லட்சம் பேரை நீக்கினதுக்கு கயமைத்தனத்துக்கு காரணம்னு சொல்லலாமா? இல்ல, நீங்க தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொன்னார், நாங்கள் அந்த குழுவில் இருப்போம், தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற குழுவில் இருப்போம். நைட்டோட நைட்டா அமித்ஷாவும் மோடியும் உட்கார்ந்து சட்ட திருத்தத்தை போட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிக்கிட்டு நாங்க தான் முடிவு செய்வோம்னு செஞ்சீங்கல்ல. இன்னைக்கு வந்திருக்கிற தேர்தல் ஆணையர்கள் ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, அருண் சொல்லிட்டு ஓடினார்ல, என்னால முடியல, என்னால தாங்க முடியல. தேர்தல் ஆணையத்தின் மீது விமர்சனங்கள் உங்களுக்கு இருக்கு, அதற்காக தேர்தல் ஆணைய செயல்பாடு அனைத்தையுமே சந்தேகம். கண்டிப்பா அதைத்தான் கேட்கிறேன். நீங்க தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டா செயல்படுறதுக்கும் ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையா செயல்படுறதுக்கும் நாங்க இப்ப கேட்ட சார், நான் இப்ப இவர் சொன்னார்ல, ஒரு வேளச்சேரி தொகுதி, டி நகர் தொகுதி, சோளிங்கர் தொகுதி, இப்படி எல்லா தொகுதியும் சொல்லி சொல்லி சொன்னார்ல. நாங்க இந்தியா முழுக்க பீகார்ல கிட்டத்தட்ட 70 தொகுதியை சொல்றோம். தாகாங்கிற ஒரு தொகுதி சார், அங்க ஒரு சட்டமன்றத்துல 6.83% இஸ்லாமியர்கள் ஒரே இடத்துல நீக்கப்பட்டிருக்கான். நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் உயிரோட இருக்கான், எல்லாரும் உயிரோட இருக்கான். ஏன்னு கேட்டதுக்கு அந்த மாவட்டத்தை சார்ந்த தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு, இதா பாருங்கன்னு ஒரு லெட்டரை காட்டுறாரு சார். அது பீகாரினுடைய மாவட்ட பிஜேபி கட்சி கொடுக்கிற லெட்டர். அந்த லெட்டரை வச்சு உயிரோடு இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீக்கி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல முடிச்சாரு, சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட்டா போட்டிருக்கோம். அவரு டயலாக் எல்லாம் சொன்னாரு, செத்து போனவங்க எல்லாம் வராங்கன்னு. உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு, யோ என்ன உயிரோட இருக்கானே, என்ன இதுல என்னன்னா இவர் சொல்றாருல 24 மணி நேரம் ரவுண்ட். இது அப்படி கிடையாது, இது அப்படி கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ளார எனுமரேஷன் நீங்க பண்ணல அப்படின்னா விஜயனோ பிரசன்னாவோ ஓட்டே போட முடியாது. we are not voters. சார் முடிச்சறேன் சார், நான் டெக்னிக்கலா பேசுறேன் ஒரு நிமிஷம். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் சாதாரண வாக்கு சேர்ப்போ பெயர் நீக்கமோ முகவரி மாற்றமோ கிடையாது. இது ஒரு சிறப்பு தீவிர செயற்கை. இந்த இடத்துல 30 நாளைக்குள்ளார நான் என்னுடைய இருக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலனா நான் ஓட்டு போட முடியாது. அதுதாங்க ஒண்ணு முழுசா புரிஞ்சுக்கணும், இல்ல புரியாம இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சிஏஏ வந்தா உடனே இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்கன்னு ஒரு பரப்புரை செஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டம். அதுதான் சொல்றேன். அதாவது அதுல எதுலயுமே உண்மை இல்லை. வெறும் 33,000 பேருக்காக வந்த சட்டம்ன்றது கூட அடிப்படை புரியாததான் இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கு கூட இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் பேர் வந்ததுனால உடனே எல்லாம் ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, அர்த்தம் புரியாம. அதே மாதிரிதான் இதையும். எந்த பிஜேபி கார் லெட்டர் கொடுத்தும் எந்த பேரு ஒரு ஆளை கூட நீக்க முடியாது, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரே அதான் தேர்தல் ஆணையர் கேட்கிறாருங்க, அது பாதிக்கப்பட்ட ஒரு வாக்காளர் வந்து புகார் கொடுத்திருக்காரான்னு தேர்தல் ஆணையர் கேட்க. ஒரு ஆள் 65 லட்சம் பேர்ல ஒரு ஆள், அந்த 65 லட்சம் பேர் போலி வாக்காளர் இல்ல. பாருங்க விஜயன், 22 லட்சம் பேரு, 22 லட்சம் பேரு, அதுல டபுள் என்ட்ரி இருக்கு. 7 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரே நிமிஷம், இல்ல சொன்னார்ல, யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்னு. சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்திய தேர்தல் ஆணைய சட்டம் பிரிவு 20 கீழ் வரக்கூடிய செக்ஷன் 19 என்ன தெரியுமா சொல்லுது? என் பேரை நீங்க நீக்குறீங்கன்னா எனக்கு தகவல் கொடுக்கணும். கண்டிப்பா 65 லட்சம் பேருக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்களா? அதுதான் கரெக்ட். 65 லட்சம் பேருக்கு தகவல் கொடுத்தீங்களா? கொடுத்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார். இறந்து போனவர் 22 லட்சம் பேர், யார்கிட்ட போய் தகவல் கொடுப்பீங்க? 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, யார்கிட்ட தகவல் கொடுப்பீங்க? தமிழன் பிரசன்னா சொல்ற மாதிரி யார்கிட்ட கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட வாக்காளர் திருத்த பட்டியல் இந்த திருத்தம்ன்றது இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியா பேசு பொருளாகி அது தேர்தலையே முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடும், எச்சரிக்கையா இருக்குன்ற துணியில இருக்கு. ஸ்ரீதர் அதை மறுக்கிறார். முதல்வர் சுட்டி காட்டுற அபாயம்னா அந்த போஷனை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஆமா ஆமா, அது முதல்வர் சொன்னதை வந்துட்டு ரொம்ப ஆழமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இந்த செக்ஷன் படி நம்ம செய்யறோம் இல்லைங்களா, அந்த எஸ்ஐஆர் முன்னெடுக்கிறோம் இல்லைங்களா. இந்த எஸ்ஐஆர்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வாக்காளர் பட்டியலினுடைய அதில் இருக்கிற இன்டெகிரிட்டி, அதில் இருக்கிறவங்க தான் வாக்காளர்கள், அதில் இடம்பெறவர்கள் தான் வாக்காளர்கள், அவர்கள் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி வோட்டர்ஸ் லிஸ்ட் இஸ் ப்ரீ எமினன்ட் கன்சர்ன் ஆஃப் தி பர்பஸ் ஆஃப் எஸ்ஐஆர். சிறப்பு தீவிர சேர்க்கை அந்த நடவடிக்கை, தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா பீகார்ல என்ன நடந்துச்சு? ஜூன் மாதம் 24ஆம் தேதி இருந்துட்டு, இந்த ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி இருந்துட்டு ஜூலை எண்டு வரைக்கும் அவங்க பண்ணாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க வந்துட்டு டிராஃப்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. 65 லட்சம் பேர் நீக்கினாங்க. தோழர் சொன்ன மாதிரி 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க.
அப்படின்னு நீக்கியிருக்காங்க. 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி அப்படின்னு நீக்கியிருக்காங்க. 35 லட்சம் பேர் வந்துட்டு அந்த மாநிலத்தில் இருந்துட்டு புலம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. சரிதானே? இருங்க, இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள்லாம் வந்துட்டு போட்டு சூரியகாந்த் அப்புறம் இன்னும் ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அதை விசாரிச்சுட்டு வருது. எல்லாமே எடுத்தாந்து வச்சாங்க. பலரும் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க வந்துட்டு உயிரோடு இருக்காங்க. 2 பேர். ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பாஸ்வான் அப்படின்ட்டு அவரையும் நேராக கொண்டாந்து நிறுத்திட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். இன்னொரு ஆசிரியை பை நேம் பின்டோ. அந்த பின்டோன்ற ஆசிரியை வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க செத்துட்டாங்க. அவங்களுக்கு 3 பிரதர்ஸு, அவங்களும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ பேசிட்டு இருக்கும்போது திரு ஸ்ரீதர் அவர்கள் சொல்கிறாரு, செத்து போனவங்கள யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அந்த குடும்பத்தில் மற்றவங்க இல்லையா? ஒரு வாக்காளரை வந்துட்டு, அதான் திரு பிரசன்னா சுட்டி காட்டினது, ஒரு வாக்காளருடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அது அவரே நீக்கியிருந்ததாக சொல்லப்பட்டாலும் வேறொருத்தர் நீக்கி செஞ்சிருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணி உறுதி பண்ண வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையம் இருக்கு. ஸோ அப்பதான் வந்துட்டு அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். இங்க என்ன நடந்தது? இங்க என்ன நடந்துச்சுன்னோம்னா, பல பேர் செத்தவங்களுக்கு பத்திய லிஸ்டே நான் தரமாட்டேன்ட்டாங்க. 65 பேர் நீக்கிறாங்கல்ல, யாரை நீக்கின அப்படின்ற லிஸ்ட்டை நீ வெளியிடு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு அதை வந்துட்டு நாங்கள் வெளியிடணும்னு சட்டத்தில் எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்னா. ஸோ அங்கே வெளிப்படைத்தன்மை அப்போதான் சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறோம் வெளியிடுனாங்க. எப்படி வெளியிடணும்னா பூத் வைஸ் வெளியிடுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் மாவட்ட வைஸ் வெளியிடுறோம் அப்படின்னா. பூத் வைஸ் வெளியிடு. சரி, அப்போதான் அந்த பூத்தில் இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சரி பார்த்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு செத்தவன் எல்லாரும் நீக்கப்பட்டவன் எல்லாரும் வந்தாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. அதில் ஒரு சில உண்மைகள்லாம் சொல்கிறோம். ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல இருந்து ஏகப்பட்ட பேர் இறங்கி வேலை செஞ்சாங்க. எல்லா கட்சியும் இறங்கி வேலை. அதில் ஒரே ஒரு விளக்கம், நேற்று தேர்தல் ஆணையர் சொல்றப்ப பீகார்ல ரொம்ப சிறப்பாக எஸ்ஐஆர் முடிஞ்சிருக்கு அப்படின்னு யார் சொன்னது? அப்படிதான் சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையர் தான். நான் கேட்குறேன், ஒரு முகவரியில் 1069 வாக்காளர் சேர்க்குறாங்க ஐயா. ஒரு முகவரியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருடைய வாக்காளர்களும் பேர்களும் சேர்க்கப்பட்டு விட்டுச்சு. அந்த இடத்துல அந்த பில்டிங்கே இல்லை. இதெல்லாம் திட்டமிட்டே நடக்குது. ஆமா, இப்படி எப்படிப்பட்ட திட்டமிட்டது? ஒரு ஹவுஸ் ஹோல்டுலையும் 20க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட அது மட்டும் அந்த எண்ணிக்கை மட்டும் 1,32,00,000 வாக்காளர்கள். ஒரு விளக்கம். டால்வின் ஸ்ரீதர் கேட்ட கேள்வி, இதெல்லாம் அரசு அதிகாரிகள் தான் செய்ய போறாங்க. இப்போ அரசு அதிகாரிகள், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா திமுக தான் இருக்கு. அரசு அதிகாரிகளே எதிராக அப்படிலாம் நீக்கி கொடுத்துருவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த லாஜிக்கெல்லாம் இருக்கட்டும், நடந்ததுலேருந்து பேசுவோம். முதல்ல 7,89,00,000 பீகாருடைய மொத்த எலக்டரேட்டு. அதில் ஒரு 6 நாள் 24ன்னா அதில் ஒரு 6 நாள், இதில் ஒரு 37 நாளில் வந்துட்டு 7,89,00,000 வாக்காளர்களை வந்துட்டு நீங்கள் அடையாளம் கண்டு பண்ணிட முடியும் உங்களால்? இப்போ சொல்லுங்க. ரொம்ப குறுகிய காலம். யாருமே இவங்க தொடர்பே கொள்ளலை. அப்போ எப்படி நீக்கினீங்கன்னு கேட்டபோது எனக்கு தெரியாது அப்படின்றார். யாரு? தம்பி சொன்னாரு, பிஎல்ஓன்னுட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஒரு பூத்துக்கான பொறுப்பாளர் அந்த அதிகாரி சொல்றாரு எனக்கு தெரியாது. அப்ப எப்படி நீக்கப்பட்டுச்சு? ஐ டூ வாண்டட் டு நோ. நானும் அதை தெரிஞ்சு ஆசைப்படுறேன். இப்ப இது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தமா இல்ல மாய்மாலமா? ஒரு வாக்காளர், இந்த நாடு விடுதலை பெற்றதன் மூலம் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு உரிமை என்னன்னா, அரச நான் வாக்களிச்சு நான் தேர்ந்தெடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி மகாராணி சொல்றது தான் ஆளுங்க. அப்படியாப்பட்டதான் நடந்துட்டு இருந்தது. இது காந்தி சொன்னது. இந்த விடுதலையின் மூலமா நம்ம பெற்ற ஒரு இடம் ஐயநாதன். இத முதல்வர் சொல்வது பாஜக அதிமுக பின்னணியில ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா இது தேர்தல் திட்டம்ன்ற மாதிரி வாக்காளர் பட்டியலையே குளறுபடி பண்ணி தனக்கு சாதகமா மாத்திர சொல்றேன். எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒரு சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் உள்ள சாதாரணமா செய்ய முடியாது, எல்லாம் டக்குன்னு போயிட்டு உள்ள போயிட முடியாது, அவ்வளோ நீக்கிட முடியாது அப்படி சொன்னார் இல்லையா. அவரே சொல்றாரு ஒரு 6000 பேருடைய டீட்டெயில் அவர்கிட்ட இருக்குன்றாரு. சொன்னார்ல, எப்படி அவர்கிட்ட அந்த டீடைல் போச்சு? இவர் யாரு? இவர் தேர்தல் இப்ப தரேன் எப்படி பெற்றீங்கன்றது மட்டும் இந்த மக்கள் கிட்ட சொல்லுங்க. தாராளமா நீங்களே போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. உங்க அசெம்பிளி நம்பரை போடுங்க அல்லது உங்க பூத் நம்பரை போடுங்க. அங்க உங்க பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை டபுள் இருக்காங்க, எத்தனை பேர் அதே அப்பா பேரோட எபிக் நம்பர் வேற நம்பர் இருக்கும், வேற பூத்ல இருப்பாங்க. எல்லா விவரமும் ஆன்லைன்ல இருக்கு. நான் எடுத்ததும் ஆன்லைன்ல தான் எடுத்தேன். எனக்கு ஒண்ணு டைரக்டா ஞானேஷ்குமார் போன் பண்ணி சொல்லல, நானும் ஆன்லைன்ல தான் எடுத்தேன். 6000 பேரு இவர் பார்த்திருக்கிறாரு டபுள் என்ட்ரி. 6000 பேர் டபுள் என்ட்ரி. தேர்தல் ஆணையம் நீக்கல.
அதுக்குதான் இப்ப அதுக்குதான் கேக்குறோம். இல்ல அது நீக்கி இருக்கணும்ல. அதுதான் முடியாதுங்க, அதுதான் முடியாது. காரணம் என்னன்னா அதுதான் அதுக்குதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேணும். ஏன்னா வருஷம் நீங்க பண்றதுனால முடியாது. எனக்கு ஒரு டவுட். ஸ்ரீதர் ஒரே ஒரு விஷயம். இப்ப இந்த சிறப்பு தீவிர திருத்தமே இல்லன்னு வைங்க, இது அடுத்த வருஷம் தான் நடக்குதுன்னே வைங்க, இந்த தேர்தல்ல டபுள் என்ட்ரி இருந்தாலும் அனுமதிச்சிருவாங்களா? இல்லங்க, அதுதாங்க இருக்குதுன்னு சொல்றோம். இருந்தா அனுமதிச்சுன்னு தான் வந்திருக்கோம் இவ்வளவு நாளான்னு சொல்றோம். இவ்வளவு நாளாக அப்படிதான் அனுமதிச்சு வந்திருக்கிறோம். எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த டெலீட் பண்றதுக்கான அந்த மாதிரி எந்த விதமான ஏற்பாடும் ரெகுலராக நடக்கிறதுல இல்ல. சிறப்பு வந்தா 6000 பேரு இல்ல 6000 பேரு அவரு போன்ல நான் எடுத்தேன், டபுள் என்ட்ரி இருக்கு, அப்பா பேர் மாறி இருக்கு, அட்ரஸ் மாறி இருக்குன்னு அவர் வச்சிருக்காரா? யாரு? பாஜகவினுடைய 6000 பேருக்கு எலெக்ஷன் வெப்சைட்ல இருந்து ஒரு சாமானியரான பிஜேபி பிரமுகரால எடுக்க முடியுதுன்னா 65 லட்சம் பேரை ஏன்டா நீக்கன எபிக் நம்பரோட போடுறான்னு தேர்தல் ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு சார். இப்ப வரைக்கும் போடல, சொல்லல. அப்படியே அது பண்ணிட்டேன். இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு என்னன்னா அதனுடைய வெப்சைட் இருக்குது, அதுல இருந்தானே ஒரு எடுத்துன்றாரு. அந்த வெப்சைட்லேயே வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் எப்படி தெரியுங்களா? விஜயனுடைய அந்த இனிஷியல், விஜயனுடைய அதே வயது, விஜயனுடைய பிறந்த நாள், விஜயனுடைய முகவரி, இந்த 4 விஷயமும் ஒரே மாதிரி ஒத்துருந்ததுன்னா ஒன்று அதை நீக்கிடும், ஆட்டோமேட்டிக்கா நீக்குது. அந்த இருக்கு, அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனால் அது செய்யல. எவ்வளோ பெரிய தமாஷ் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் சொல்றாரு முடியாது அப்படின்றார். நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்றத ஒரு ஆப் வச்சிருக்கிறேன் அந்த தேர்தல் ஆணையத்தில். அதில் நான் ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி உங்கள் முகவரியில் நீங்கள் இருக்கிற பூத்தில் உங்களுடைய பேரை டெலிவரி ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணி விட்டேன்னா எப்படி இந்த தேர்தல் ஆணையம்? இப்ப நான் ஒரு கேள்விங்க, பிரச்சனை இருக்குன்னா இதை சரி செய்யாமையே போயிடலாமா? எஸ்ஐஆரே புத்தகம் எழுதினவையா நானு. நேர்பாப்புன்னு ஒரு சைட்டு, நேர்பாப்புன்னு ஒரு ஆப், ஒரு போர்ட்டல் ஒன்று தொடங்குறாங்க, நேஷனல் எலக்டோரல் பியூரிஃபிகேஷன் போர்ட்டல், ரைட்டுங்களா? அதை வச்சுக்கிட்ட லட்சக்கணக்கான வாக்காளருடைய பேர்கள் நீக்கப்பட்டன்னு சொல்லிட்டு ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் கேஸ் போட்டாங்க ஐயா. இன்னொன்னு முக்கியமான இடத்துக்கு வந்துடுற ராம்கி, சுருக்கமா 35 லட்சம் பேர் வந்துட்டு பல மாநிலங்களுக்கு போயிட்டாங்கன்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய அந்த பீகாரிஸ் எல்லாருமே இங்கேருந்து பணம் அங்கே அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க வந்துட்டாங்க ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிமூவ் பண்றிய. இங்கேருந்து அவன் பணம் அனுப்பிட்டு இருக்கிறான், வருஷத்துக்கு 3 முறை 4 முறை போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஓட்டு போட போக மாட்டானா? என்ன அடிப்படையில் நீங்க எடுத்தீங்க? ராம்கி, எஸ்ஐஆர்ன்றது ஒரு சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு அஜெண்டாவோட தான் இங்க வராங்க. காலம் ஏன் இவ்வளவு அவசரம்? இதுக்கு பின்னணியில ஒரு பெரிய சதி திட்டம் இருப்பதாக சந்தேகிக்கிறாங்க. இதுல சதி திட்டம்லாம் இல்ல, இது வந்து வழக்கமான நடைமுறை தான். வழக்கமா ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு தான். அக்டோபர் மாதம், நவம்பர் மாதங்க வந்து நீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட் கரெக்ஷன் நடக்குது. ஜனவரி மாதம் அது வேற, இது சிறப்பு. இது வந்து ரெண்டாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி நடக்குது. அதுவே கிட்டத்தட்ட சிறப்பு தான். இது ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அப்பதான் நம்ம வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் முன்னாடி இருக்கும்போது நம்ம பேர் இருக்கான்லாம் எட்டி பார்ப்பாங்க. அதுல சொன்ன ஒரு இடம்ன்றது நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்க உங்க வாக்க உறுதி செய்ய வேண்டிய இடம் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க நீக்கப்பட்டுருவீங்க. எஸ், அப்படி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அது பீகார்ல நடக்கலாம், கர்நாடகாவில் கூட நடக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, கேரளாவில் நடக்கிற வாய்ப்புகள் குறைவு. முன்னாள் நிதியமைச்சர் பி. சிதம்பரம் சொல்றாரு. என்ன காரணம்? கேரள முதல்வர் அவரும் எஸ்ஐஆர் சந்தேகிக்கிறார். அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவரு சொல்ல 2004 லிஸ்ட் எடுத்து பேசுறேன். அதாவது இந்த கான்ஸ்பிரசி தியரி அவங்கவுங்க கற்பனைக்கே விட்டுறேன். அவங்கவுங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பீகாரோட தொடர்படுத்தான் சார். ஏன் பீகாருடைய பிரச்சனைக்கு காரணம் யாரு? பீகார் மாநில தேர்தல் ஆணையம். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநில அரசுகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுதான் யதார்த்தம். ஏதாவது ஒப்புக்கொள்ள வேண்டியதாக. நீங்க தலைமை தேர்தல் சம்பந்தம் இல்லை சார். அதுல ஒரு சந்தேகம். நீங்க அந்த இடம்னா ஐயநாதன் பிரசன்னா குறிப்பிட்ட இடம். அப்படி மாநில தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா இவங்களோட இன்டர்வென்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் சரி, இவங்க அதுக்கு சரியாவே ரியாக்ட் பண்ணல. அந்த தவறுக்கு அந்த இடத்துல தானே அவர் சந்தேகப்பட்டாரு. ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படை தன்மையோட அதை அணுகலாம் அப்படின்னு அணுகிருக்காங்களா கேக்குறாரு. அந்த டெலிட்டட் ரிப்போர்ட்லாம் எடுத்து மாநில தேர்தல் ஆணையம் அனுப்பும், அதை மத்திய தேர்தல் ஆணையம் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பப்ளிஷ். சார் இதெல்லாம் நடைமுறை. இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. நீங்க விடுங்க, நம்ம பேச வேண்டியது இது லார்ஜர் ஏரியா.
தமிழ்நாட்டில் பாசிபிளா அப்படின்னா நிச்சயமா பாசிபிள். ஏன் என்ன காரணம்? 2.5 கோடி தொண்டர்கள் ஓரணியே நிக்கிறாங்க திமுக சைடில், 1.5 கோடி தொண்டர்கள் அண்ணா திமுக இருக்காங்க. இந்த 1.5 கோடி தொண்டர்கள் தான் பிஎல்ஏ உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீ தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற தொகுதி எந்த வாக்குச்சாவடி போனாலும் எல்லா இடத்துலயும் பிஎல்ஏ இருக்காங்க. நீங்க நெட்ல பாத்துக்கலாம், போட்டு பாத்தீங்கன்னா சொல்ற கேட்டகரி பண்றாங்கல்ல, உழைக்கும் மக்கள், பெண்கள், பட்டியலின மக்கள். உழைக்கும் மக்கள் நான் சர்ச் பண்ண எப்படி சார் வரும்? உழைக்கும் மக்கள் அவர் சொல்ற பீரியட்ன்றது சரி நீங்க எடுக்கிறீங்க. அதாவது இந்த வாக்கு வங்கி பாஜகவுக்கு எதிரான வாக்கு வங்கி, திமுகவுக்கு ஆதரவு வாக்கு வங்கி. பாஜக அதை delete பண்ணி பாருங்க. அவருக்கு உதவி செய்யறேன் நான். இல்ல சர்ச் பண்ணி எடுத்து எப்படி டெலீட் பண்ணுவீங்க? இது பாருங்களேன், எப்படி டெலீட் பண்ணுவீங்க? அவர் சொல்லிட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ சந்தேகம் டெலீட் ஆப்ஷன் கிடையாது. நீங்க விஜயன் என்பவர் தனிநபராக என்னதை டெலீட் பண்ணிடுங்க அப்படி நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்ககிட்ட நான் ஒரு 6 டிஜிட் அனுப்புறேன், நீங்க திருப்பி எனக்கு ஷேர் பண்ணா உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் வச்சிருவேன். அந்த அளவுக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு சார். நீங்க உங்களை ஷேர் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இண்டிவிஜுவலா தான் டெலீட் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். சரி இன் கேஸ் ஒரு 10 பேர் காணா போயிட்டாங்க, சரி 10 பேர் காணா போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லணும், நம்ம ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 பெரும்பாலும் கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, பாஜக, சில இடங்களில் பாஜக, காங்கிரஸ் எல்லாமே பிஎல் வச்சிருக்காங்க. 4 பிஎல்ஏ ஏஜென்ட்டும் எழுதி இவர் இந்த தொகுதியில இருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு, இவ்வளவு லிஸ்ட் சொல்லி கொடுத்தால் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் அப்படின்னு நடைமுறையில் இருக்கு. பாருங்க ராம்ஜி, ஒரு விஷயம் நீங்க ஒன்னு சொல்றீங்க, கற்பனையில எதையும் எடுத்து பேசக்கூடாது நீங்க, அதனால நான் தலையிட்டு இல்ல கற்பனையில பாருங்க. அவர் ரியாலிட்டிக்குள்ள இப்படிதானே இருக்கு சிஸ்டம். கர்நாடகால கல்புர்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படின்ற ஒரு சட்டப்பேரவை தொகுதியில 6014 எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் has been removed from the list. சார் பாசிபிள். நான் மறுக்கல, நான் பாசிபிள் மறுக்கல. முடிச்சிடுறேன் நான். இல்ல மாதிரி நான் மாதிரி சொல்லிட்டு வந்துறேன், உங்களுக்கு பதில் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இந்த தொகுதியில இந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் இந்த கட்சி ஓட்டு போடுவாங்கன்னா இத டார்கெட் பண்ணி பண்றதுக்கான சர்வீஸ் இத ஒரு ப்ரொபஷனலா பண்றது இல்ல. என்ன இடம் நான் என்ன சொல்றேன்னா இது பாசிபிள், நான் மறுக்கல, பாசிபிள். ஆனா அது வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? பிஎல்ஏ இருக்காங்க. சுருக்கமா 2 பேரும் 6014 பேருங்க ஐயா. இது தெரியுது, என்னோட பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பிஆர் பட்டேல் என்ற காங்கிரஸ் கேண்டிடேட் அதை அந்த இதை ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணி பார்த்தா 6014 பேர் வந்துட்டு தங்களுடைய பெயர் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க, இடமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. சரி, உண்மையில் என்னன்னா 24 பேர் தவிர மற்ற யாருமே அப்படி கோரிக்கை விடுக்கலன்னு சொல்லிட்டு 5994 பேர் நீக்க இருந்ததை தேர்தல் ஆணையம் ரெஸ்டோர் பண்ணிடுது. ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடுறாங்க. இது அது தொடர்பா எங்க இருந்து இவங்களை எல்லாம் டிலீட் பண்ணாங்க? இருங்கய்யா, முக்கியமான இடம் யாரு டிலீட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேஸ் ஆகுது. கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழு அது செய்து, ஆனா அது தொடர்பான எந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டா இன்ன வரைக்கும் 30 கட்டங்களுக்கு பிறகும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான விவரங்களையும் கொடுக்க மறுத்தது. அதனுடைய தொடர்ச்சி தான். யாரையும் நீக்கல, நீக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அது நீக்க முடியாதுன்னு சொல்றோம். தேர்தல் ஆணையத்தினுடைய முயற்சி நடந்தது உண்மைன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இல்லாம முடியவே முடியாது. இல்ல எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ராம்கி சார் வந்து அவர் ரொம்ப ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர், நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தவங்க. அவங்க எப்படி இந்த விஷயத்த மாநில தேர்தல் ஆணையத்தோட சுருக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. இது மாநில தேர்தல் ஆணையம் பண்ற வேலையா? 2வது கேள்வி வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வைக்கிற மிக முக்கியமான பாயிண்ட், இது சாதாரண தேர்தல் வாக்கு மறுவரைவு பட்டியல் அல்ல. நேற்றுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் இதில் பாயிண்ட் சி ரொம்ப ரொம்ப வைட்டல் பாயிண்ட். மாடிஃபைடு எனுமரேஷன் ஃபார்ம் Annex 3 அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் Annex 4 ஷால் பி அப்ளிகபிள் ஃபார் SIR இன் தீஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் UTs. தமிழ்ல சொல்லுங்க. இந்த படிவம் என்பது வாக்காளர்கள் அனைவரும், விஜயனும் நானும் கொடுக்கணும். நான் உயிரோட தான் இருக்கேன், இந்த முகவரியில தான் இருக்கிறேன்னு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். சார் டால்பின் சார், நீங்க தலையெல்லாம் ஆட்டாதீங்க, அது சட்டம். நீங்க போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல இந்த எனுமரேஷன் ஃபார்ம் தான் இங்க கிரக்ஸ். நாங்க சொன்னோம்ல, நீங்க வந்து தாகா மாவட்டத்துல 80,000 முஸ்லிம்ஸை நீங்க நீக்கி இருக்கீங்க. அதுல பீகாருடைய மாநில தலைமை லெட்டர் பேட்ல இருந்து 78,384 பேர், ஒரு நிமிஷம் முடிச்சறேன், நீக்குங்கன்னு கொடுக்குறீங்க. இவங்க கிட்ட எனுமரேஷன் ஃபார்ம் வாங்குறாங்க. இந்த 80,000 பேர் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க சார். they have the copy. தேர்தல் ஆணையத்துல அந்த காப்பி இல்ல. 2வது கேள்வி, இன்னொரு விஷயம். அண்ணா முடிச்சறேன், சாரி நான் முடிச்சறேன். நான் திரும்ப வரேன். கயால
பீகார்ல கயா மாவட்டம் எஸ்ஐஆர் பாக்குறாங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு சொன்னார்ல, ஒரே அட்ரஸ்ல 947 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு அட்ரஸ்ல. இதுதான் அவங்க லட்சணம். நான் கேட்டது ஒரு இடத்துல கரெக்டா 80,000 பேரை நீக்கிறது முஸ்லிம்கள் வாழுகிற இடம், ஒரு இடம் இன்னொரு கயாங்கிறது இந்து மக்கள், இந்துத்துவாவை ஆதரிக்கிற மக்கள் அதிகமா இருக்கிற ரெண்டு இடத்தையும் ஒப்பிடுங்க. ஒரு முகவரியில 947 பேரையும் இன்னொரு இடத்துல 80,000 பேரை நீக்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த புள்ளியில இருந்தே பேசுங்க. பிரசன்னா சொன்ன அந்த புள்ளிக்கே நீங்க பதில் இந்த புள்ளியில தான் நீக்கிறது யார் நீக்குவாங்க அதுதான் முக்கியம். அந்த ஃபங்க்ஷன் பண்றாங்கல்ல, நீக்கிறாங்க யார் பண்ணுவா? அது வந்து அது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறாங்களே, முகாம்ல அங்க நடத்துறாங்களே, த்ரூ அவுட் இயர் ஃபுல்லா நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க போய் சப்மிஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணி அவங்க டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் ஒரு நிமிஷம் டவுன்லோட் பண்ணி இத செய்யலாம்ன்றது ஆப்பே இருக்குது. ஒரு நிமிஷம் எல்லாமே இருக்கு ஆப்பே. கூலி வேலைக்கு போற தேடி எங்க சார் போவா? எங்க சார் போவா? நான் இரண்டு இங்க பாருங்க, நான் அததான் ஒரு அந்த உழைக்கும் மக்கள்னு முதல்வர் சொல்றாரா? தினந்தோறும் கோயம்பேடு மார்க்கெட்ல போறவன் என்னுடைய ஓட்டு வேணும்னு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தா தான் என்னுடைய ஓட்டு இருக்கும்னு நீ 30 நாள்ல நிரூபிக்க சொல்றீங்க. ஆதார் கார்டு, அடையாள அட்டை இல்ல, ஓட்டர் ஐடி கிடையாது, டிரைவிங் லைசென்ஸ் கிடையாது. இது எதையும் நான் ஏத்துக்க மாட்டேங்கிறது என்னுடைய வாக்குரிமையை பறிக்கிற செயல். நான் மத்திய அரசு பணியிருந்த போது 2 தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன். எனக்கு கிரவுண்ட்ல என்ன நடக்குது தெரியும். அதாவது நீங்க வந்து தேர்தல் அதிகாரி, நீங்க எல்லாத்தையும் அவங்க பிரஷர் போறீங்க. தேர்தல் ஆணையம் எல்லாம் பண்ண தேர்தல் அடிப்படையில் அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு நிரந்தரமான ஊழியர் கிடையாது, அரசு ஊழியர்கள் தான். அதுவும் தேர்தல் பணிகாலத்தை செய்வாங்க. இன்னைக்கு வெரிஃபிகேஷன் அது ஒரு பணி. இந்த பீரியட்ல அந்த பீரியட்ல அரசு ஊழியர்கள் தான் டெப்யூட் பண்ணி அவங்க தான் வெரிஃபை பண்ணி போடணும். நீங்க நீக்குறாங்கன்னு யார் பின் பாயிண்ட் பண்றீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான் பின் பாயிண்ட் பண்றீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன் சார். ஒரு நிமிஷம் சார், எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ராம்கி சார் இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க தாராளமா பேசுங்க. சார் வந்து அரசு ஊழியரா இருந்து 2 தேர்தல் அணி இருக்காருங்கறாரு. இந்த எஸ்ஐஆர் வந்து 2003ல வந்துச்சு, இப்ப 2025ல வருது. இது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான். தனிநபர் சேர்க்கை நீக்கல் இங்க பிரச்சனை கிடையாது. 80,000 பேர் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்கான். 80,000 பேருக்கு எனுமரேஷன் ஃபார்ம் காணாம போயிருச்சு. இதுக்கு யார் பதில் சொல்றது? பல்க் ரெக்வெஸ்ட் காணாம போச்சு. பல்க் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னா அதை கவுண்டர் பண்ணதுல ஆன்டி பிஎல்ஏனா ஒரு ஆள் இல்ல சார், ஒவ்வொரு பார்ட்டிக்கும் பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க. மத்த இன்னொரு அவர் எனக்கு கன்சர்ன் ரைஸ் பண்ணார்னா அதை தேர்தல் ஆணையம் டிஸ்பியூட் பண்ணி எடுத்துட்டு போவோம் நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் 80,000 பேருக்கு எனுமரேஷன் ஃபார்ம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க சார். ஒரு பிரேக் போயிரே சுருக்கமா சொல்லி. அவரே நடக்கல நான் சொல்லவே இல்ல. ப்ரொசீஜரே புரியாம இல்ல எல்லாத்தையும் முழுக்க அரசியல் ஒரு பிரேக் போயிட்டு வரேன். 80,000 பேர்னு தமிழன் பிரசன்னா கொதிச்சு பேசுறாரு. ஏதோ விஷயத்துக்கு நைட்டு அவரும் வக்கீல் தான். நைட்டு 12 மணிக்கெல்லாம் பெரிய பெரிய வக்கீல் அபிஷேக் மணி சிங்வி எல்லாம் வச்சு போய் கோர்ட்ல ஹைகோர்ட்ல ராத்திரி 12 மணிக்கு ஹைகோர்ட்ல போய் ஜட்ஜை எழுப்பி ரிப்போர்ட் வாங்குறீங்களே. 80,000 இஸ்லாமியர்களுடைய ஓட்டை ஒரே ஒரு பிஜேபிக்கார் கையெழுத்து போட்டு எடுத்துட்டாருன்னா இதுக்கெல்லாம் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா வேணாமா? ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுங்க கேக்குறாங்க. ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆர்குமெண்ட்ல 80,000 பேரை ஏன் நீக்கினது காரணம் கேட்டுச்சு சார். இப்ப வரைக்கும் பதில் இல்ல. அபிடவிட் போடுங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆதாரத்துக்கு அல்ல ஒரு அபிடவிட் போடுங்க. அபிடவிட் போட மாட்டேங்கிறாரு. அது கொண்டு வந்து பிரஸ்ல போய் அனுகூலம் அளிப்பாரா? பாயிண்ட் என்னன்னா இந்த விஷயம் விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லையா? அதாங்க விசாரிக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காக? ஒரு விஷயம் ஐயநாதன் ஜி, ஒரு நிமிஷம். எதுக்காகன்னா இந்த 11 ஆதாரங்கள் இவர் சொன்னார் இல்லையா, டெலிட்லாம் சாதாரண பண்ண முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லி இருக்கு. 11 ஆதாரங்களை கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் உள்ளிட்ட அரசாங்க பள்ளிக்கூட சான்றிதழ். ஒரு நிமிஷம், இவ்வளவு கொடுத்ததுல ஆதார் உட்பட, ஆதார் உண்மையிலே சிட்டிசன்ஷிப் இல்ல இருந்தாலும் கூட அதுக்காக தான் வழக்கு நடந்தது. ஆதாரையும் சேர்த்துக்க சொல்றதுக்கு இன்னைக்கு ஏத்திருக்காங்க எலெக்ஷன் ஆணையம். அதுதானே தவிர யாரும் கோர்ட்டுக்கு போகாம இல்ல, இறந்து போனவங்க யாரும் கோர்ட்டுக்கு போகாம இல்ல. ஏன்னா ரொம்ப சுருக்கமா நம்ம அடுத்த கட்டத்துக்கும் எடுத்துட்டு போலாம், பார்வையாளர்களுக்கும் புரியுற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டுல நடக்க போகுதுன்னா எங்க அபாயம் இருக்குன்னு நீங்க சுட்டிக்காட்டுறீங்க. அந்த 35 லட்சம் பேர் 36 லட்சம் பேர் அங்க இருந்து வந்தாங்க இல்லையா, பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வந்த பீகாரிஸ் குறிப்பிட்டாங்க அங்க நடந்த விவாதத்துல. சரி, இப்போ இங்க வேலை செய்யறாங்க அந்த பீகாரிஸ்லாம்.
இவங்கெல்லாம் அங்க தொடர்புடையவர்கள். அம்மா அப்பா அங்க இருக்கிறாங்க, மாமா மச்சான் அங்க இருக்கிறாங்க, சொத்து பத்தெல்லாம் அங்கதான் எல்லாம் இருக்குது. ஆனா இவர் என்ன சொல்லுது இந்த தேர்தல் ஆணையம்னா அவங்களாம் வெளியேறிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப அங்க பீகார்ல வெளியேறிட்டாங்கன்றாங்க. இங்கே இவங்க என்ரோல் பண்ணாங்கன்னு வச்சுங்க. என்ரோல் பண்ண முடியும். as a இந்தியன் நான் என்ரோல் பண்றேன் அப்படின்றாங்க. பண்ணிடுறாங்க. ஆமா, ஃபார்ம் வச்சுட்டு என்ரோல் பண்ண எனுமரேஷன் பண்ணிடுறாங்க. ஓகே, என்ன பண்ண முடியும் உங்களால? கொடுக்க கூடாதுன்றீங்களா? ஆமா ஐயா, எதுக்கு மாநில அளவிலான லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் எதுக்கு? இந்த மொழி வழி மாநில மக்கள் அவருடைய பண்பாட்டை, வாழ்வாதாரத்தை, பொருளாதார வாழ்வை காத்துக்கொள்ள அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு அதற்கு எதிராக அதுக்காக. அப்ப நீங்க சொல்வதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இங்கு வந்து நீக்குதலை விட புதுசா சேர்க்கிறது தான் பெரிய சிக்கலா இருக்கு. ஆமா, என்ன ஒத்த காரணம்? இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, ஞானேஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, இறந்தவர்களை நீக்க போறோம் அப்படின்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த அவருக்கு ஸ்பெசிபிக் क्वेश्चन. ஓகே, ஆமா, இங்க என்னன்னா இங்க சேர்க்கையில இருக்கக்கூடிய ஆபத்து, சேர்க்கை தான். அதனாலதான் அவர் சீமான் வந்து அந்த கொதிக்கிறாரு. சுருக்கமா இப்ப வடமாநில தொழிலாளர்கள் அவங்கள இங்க நீங்க ஏன்னா பீகார்ல வந்து அவங்க இல்லைன்னு சொல்லி அது ஒரு ஆபத்து இருக்குன்றாங்களே, அதாவது சுருக்கமா சொல்லலாம். இந்திய குடிமகன் ஏதாவது ஒரு இடத்துல அவனுடைய வாக்குரிமையை பதிவு செய்யணும் இல்லையா? அவனுடைய வாக்குரிமை ஏதாவது அவன் எங்க வசிக்கிறானோ அங்க ஒரு இடத்துல. ஏன் தெரியுமா? அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 2013 மாண்புமிகு முன்னாள் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது குறித்த எலெக்ஷன் கமிஷன் குறிப்பிட்ட பிஐபி ரிலீஸ் பண்ண ஒரு செய்தி குறிப்பில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் கேட்குறாரு, நான் வந்து டெல்லியில் இருக்கேன், வேற மாநிலத்திலேருந்து வந்து டெல்லியில் நான் இப்போ கொடுத்தனா இருக்கேன், வேலை செய்கிறேன், டெல்லியிலே தான் நிரந்தரமாக வசிக்கிறேன் இப்போதைக்கு. எனக்கு பீகாரில் நான் ஓட்டு உரிமை, எனக்கு நான் சொந்த கிராமத்தில் ஓட்டுரிமை இருக்கா, வேணுமா, நான் எங்கே வேலை செய்கிறேனோ அங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ இருந்த அரசாங்கம், தேர்தல் ஆணையம் எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வாக்குரிமை வேணும்னு சொன்னால் அது நீங்கள் எங்கே பணிபுரிகிறீர்களோ, எங்கே வசிக்கிறீர்களோ அங்கே தான் இருக்கணும். ஆக இப்போ மொழிவாரி மாநிலம், அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுறோமா? இது அந்த மாதிரி எல்லாம் நம்ம போனால் அது எவ்வளோ தூரம் மோசமாக வேற மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். நான் என்ன சொல்கிறேன், இல்லை பீகார்ல ஒரிசால என்ன பேசும்போது உங்க தலைவர் அமித்ஷா ஒரு மிஷன் ஒரு தமிழ் ஒரிசானுடைய ஒரு விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழங்க 40,000 பேர் மும்பையில செட்டில் ஆயிருக்காங்க. மும்பையில தமிழ்நாட்டை சேர்ந்த பச்சை தமிழனா எம்எல்ஏவே ஆகிருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பீகாருடைய 34 லட்சம் இருந்த தமிழ்நாட்டில் அங்கிருந்து 10 லட்சம் பேர் வந்திருந்தா கூட அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய உழைப்பை நீங்க உறிஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். அவனுடைய அவனுக்கு உரிமை கொடுக்கல என்ன தவறு இருக்கும்? எங்காவது ஒரு இடத்துல அவன், அதாவது நமக்கு என்ன பிரச்சனைனா, பீகார் ரோஹிங்கியாக்கள் வந்தாலும் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும், எடுக்க கூடாது. ஆனா பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை செஞ்சு பழைக்க வந்தானா அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. இது என்னங்க ரெட்ட நிலைப்பாடு? இது என்ன ரெட்ட நிலைப்பாடு? 36 லட்சம் பேர் வந்து பீகார்ல இருந்து நீக்கி இருக்காங்க, தமிழ்நாட்டுல சேர்க்க போறாங்க. இல்ல தமிழ்நாட்டுல அவ்வளவு பேர் சேர்க்கறாங்கன்னு நான் முடிச்சறேன். அவங்க பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். 10 லட்சம் பேர் இங்க வேலை பார்க்கறாங்க, அவங்க உழைப்பை உறிஞ்சி சாப்பிடுறோம் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்ற வார்த்தை அவர் வாழுகிற தமிழ் மாநிலத்தில் ஒரு தமிழராக பேசுவது மரபா சரியாங்கிறத அவர் பார்வைக்கு விட்டுறாரு. தமிழ்நாடு குடியார மாநிலமா மாத்திட்டோங்க. எங்க இளைஞர் வேலைக்கு வரா? தமிழ்நாட்டுல வேலைக்கு எங்க இளைஞர் வரா? இதுக்குள்ள தமிழன் பிரசன்னா நெல்லு நடறதுக்கு பீகார்காரன் வந்திருக்கான். நடவுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல டெல்டாவுல பீகார்காரனை வச்சு நடவு நடுறவங்க. அப்படி ஆயி போச்சு நிலைமை. தமிழ்நாடு அப்படி ஆயி போச்சுங்க. சரி, அது வேண்டாம். எஸ்ஏஆர் குள்ள வாங்க ப்ளீஸ். நான் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை. அவருடைய உழைப்பை உறிஞ்சி சாப்பிடுறோங்கிறார். நாங்க அதை செய்யல. அங்க உங்களால வேலை கொடுக்க முடியல, நாங்க இங்க வேலை கொடுக்கிறோம். வேலை நிமித்தமாக அவர்கள் இங்க வருகிறார்கள், மாண்போடு நடத்தப்படுகிறார்கள். அதை திருத்திக்கணுங்கிறதா. குடிகார விஷயம் போனோம்னா குஜராத் தான் இந்தியாவிலே ஒரு விஷயம் சொன்னார், மன்மோகன் சிங் ஆட்சியில அப்படின்னு ஒரு விஷயம், FAQல ஒரு விஷயம் அப்படின்னார். ஒருத்தர் வாக்களிக்கிற உரிமை, ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு சார். செக்ஷன் 19, 20, 21 இந்திய மக்கள் தேர்தல் சட்டத்தின்படி பிரிவு 19, 20, 21 யாருக்கு வாக்குரிமை கொடுக்க முடியும்? தேர்தல் ஆணையம் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் வெர்சஸ் மன்மோகன் சிங், இதான் கேஸ். இந்த கேஸ்ல உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுது, ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தருக்கு சொந்த வீடு இருக்கிறவர் தான் ஆர்டினரி ரெசிடென்டா, வேலை செய்யறவர் ஆர்டினரி ரெசிடென்டா,
அப்படிங்கிறப்ப உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இயல்பாகவே ஒருவர் தான் வாழுகிற இடத்தில் வாழ்வியலோடு தொடர்புடைய இடத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு அங்கே வாக்குரிமை உண்டு. வேலை செய்யறதுனால வாக்குரிமை கிடையாது. அங்கிருந்து இங்க வரார். ஐயநாதனையா ரொம்ப தெளிவா சொன்னார். இங்க வரார், அவன் குடும்பம் அங்க இருக்கு, இங்க இருந்து சம்பளம் அனுப்புறாரு. இங்க இருக்கிறவனுக்கு சம்பளம் அனுப்புறது மட்டுமல்ல, இவன் 4 முறை போறான், தேர்தலுக்கு செருப்பே இல்லைன்னா கூட தண்டவாளத்துல நடந்து போய் ஓட்டு போட்டு வரான். அவனை அங்க இருந்து நீக்குனீங்க, நீக்கிறவனுக்கு தகவல் சொன்னீங்களா? அவன் எனுமரேஷன் ஃபார்ம் எங்க? இங்க சேர்த்தீங்கல்ல, சேர்த்ததுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் எங்க? எந்த பேசிஸ்ல அவனுக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறோம். இதுக்கு பதில் சொல்லுங்க. 2 நீக்கன் சேர்த்தல்ன்ற இடத்துல சேர்த்தலுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கின்ற ஒண்ணு, அது பீகாரோட தான் போய் கனெக்ட் ஆகுது. அதான் ஒப்பீடு சொன்னேன், கயா தயா. ஓகே, இதெல்லாம் இந்த நடைமுறையே அதாவது அந்த தேர்தல் நடைமுறையை பெரிய அளவில் கேள்விக்குள்ளாகுது. நான் என்ன சொல்றேன், ஒரு 400 ஊழியர்கள் இருக்காங்க. சாமானியனை போய் நீங்களே போய் பண்றதுங்கிற நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவின் நம்பர் 1 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பிரசாந்த் கிஷோர், அவருக்கு பீகார்லயும் ஓட்டு இருக்குதா, வெஸ்ட் பெங்காலையும் ஓட்டு இருக்குதா? அவராலே அவருடைய தப்பை சரி பண்ண முடியாது. சாமானியன் என்ன பண்ணுவான்? சாமானியனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி. சரி, தேர்தல் ஆணையத்தை ஊழியர்கள் இருப்பாங்க, 400 பேர் 500 பேர், அவங்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்குறீங்க. இந்த நெருக்கடிக்கெல்லாம் காரணம் யாரு? அரசியல் கட்சிகள் அவங்களுடைய பொறுப்பை எடுத்து. ஐயநாதன் பிரசன்னா சொல்றது 1.5 இங்க 1 லட்சம் இல்ல, சட்டமன்ற தேர்தல்ல எப்படி உங்களுக்கு இருக்குன்றது போட்டின்றது, அங்க எத்தனை லட்சம் பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 20 லட்சம் பீகாரிக்கு வாக்குரிமை சேர்க்கப்படுது அப்படின்னா உங்களுக்கு அது என்னன்றது தானே தேர்தல் ஆணையத்தின் மேல ஒரு ட்ரஸ்ட். நான் சொல்றேன், உண்மைதான், உண்மை முக்கியமான விஷயமே வருது. என்னன்னா, தேர்தல் என்ன சொல்லுது, ஒவ்வொரு வாக்குச்சாவடியில 1200 வாக்காளர்கள்ங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணுங்குது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல 700 இருக்காங்க, ஒரு சில 1700 இருக்காங்க. அப்ப இதை சரி பண்றதுக்கு யார் பண்ணோம்? மாநில தேர்தல் ஆணையம், அதுக்குள்ள இருக்க மாவட்ட நிர்வாகம். அது வேற, நம்ம இதுக்குள்ள வாங்க, அந்த பாயிண்ட் எடுத்து நீங்க தேர்தல் ஆணையம் ட்ரஸ்ட் இல்லனா இப்ப இந்த பண்ணும்போது இந்த 1700ல இருந்து எடுத்து இங்க சேர்க்கும் இல்ல சார், என்ன அந்த ட்ரஸ்ட் இல்ல ராம்கி, புலம்பெயர் தொழிலாளர்கள் அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருக்குல்ல, அதுவே இங்க சந்தேகத்தோட தான் பார்க்கப்படுது. அவங்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கறதே சந்தேகத்தோட. நாம அஸ்யூம் பண்ணிக்கிறோம், பீகார்காரன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான், அவனுக்கு ஓட்டு, அதெல்லாம் இல்ல சார், அவன் எல்லா ஸ்டேட்டுக்கு போறான். இது ஒரு பெரிய நான் இஷ்யூ, எல்லா ஸ்டேட்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய இத நீங்க இது அரசியலா பார்க்காது, இதுல அரசியலா பார்க்காது. அவன் இங்க வந்திருக்கான், அவர் தப்பு பண்றாரு. அவர் சொல்றாரு டெல்டா சார் நம்மளோட அவன் கலால் பண்ணி சார் வேலை பார்க்கறது இஷ்யூவே இல்ல சார். அவன் களத்தில் வேலை பார்க்கறது இஷ்யூவே இல்ல. அவருக்கு களத்துல கல்நீரை வேலை பார்க்கலாம், ஆனா தமிழக அரசியல் களத்துல வாக்குரிமையா அவன் எல்லா வரைக்கும் அங்கே தங்கி இருக்கான். உச்சநீதிமன்ற உத்தரவு சார், ஆர்டினரி ரெசிடென்ட் சட்டம் சொல்லுது, பிரிவு 19 2021 தப்பா சொல்லாதீங்க. நோ நோ, ஸ்ரீதர் எல்லாம் ரொம்ப சுருக்கமா இதை சம்ம பண்ணலாம். ஒரு அபாயம் காத்திருக்குன்றாங்க, உங்க கருத்து? திமுகவுக்கு தான் அபாயம் காத்திருக்கு. ஏன்னா நிச்சயமாக தோக்க போகிறோன்னு தெரியுது. ஏன்னா இவங்களே 2017 ஒரு தடவை ஆதார் அட்டையும் வாக்காளர் அட்டையும் இணைக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. இவங்களே ஒரு தடவை 2016 57.4 லட்சம் போலி வாக்காளர் இருக்குதுன்னு சொல்லி இவங்களே தேர்தல் ஆணையத்தை சொன்னாங்க. இவங்களே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போ போயிட்டு இதில் இவ்வளோ டூப்ளிகேட் இருக்குது, இவ்வளோ ஃப்ராடு இருக்குது, அதனால் இதை சரி பண்ண வேண்டும்னு இவங்களே தான் தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு தாண்டி மேலே போய் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த இயல்பாகவே அந்த பயம் வர்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இது தேவையான ஒன்று. ஏன் தேவையான ஒன்றுன்னா, பீப்புள், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1950 செக்ஷன் 19B பிரகாரம் ஒவ்வொரு அடிப்படை உரிமை ஒரு குடிமகனுக்கு வாக்களிக்கிற உரிமை, அவன் எங்கு இருக்கிறானோ எங்கு வசிக்கிறானோ அங்க அந்த உரிமை தரப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. ரொம்ப சுருக்கமா அபாயம் இல்ல பயம்ன்றார் சார். நாங்க தேர்தலை கண்டு பயப்படுற இயக்கமா திமுக? அவங்க இப்போ நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்கிற ஆளு எங்களை பார்த்து பயமா இதெல்லாம் பேசுறது சரியில்லை. நாங்க கேட்கறது, அவர் கேட்கிறாருல, எதிர்கட்சியா இருக்கிறப்பையும் நாங்க சந்தேகப்படுறோம், ஆளுங்கட்சியா இருக்கிறப்பையும் சந்தேகப்படுறோம். நான் கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் பதில் இல்லை. நீங்க 65 லட்சம் பேர்ல பிளஸ் 3 லட்சம் பேரை சேர்த்தீங்க, 69 லட்சம் பேரு.
எங்கயா ஆன்லைன்ல போட்டீங்கன்னு, நீங்களே 6000 பேர் வச்சிருக்கேன், நீங்க ஆன்லைன்ல ஏன் போடலன்னு நேற்றுக்கு வரைக்கும் கேக்குது இல்ல. சரி, தயால வந்து 80,000 பேரை பிஜேபியோட லெட்டர் பேட்ல நீக்கினேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு வந்து எனுமரேஷன் ஃபார்ம் எங்கன்னு கேக்குறோம் இல்ல. முடிச்சறேன். கயால ஒரே அட்ரஸ்ல, அதுவும் பாஜக உறுப்பினர் இருக்கக்கூடிய அட்ரஸ்ல 947 பேர் இருக்காங்க, எப்படியானு கேட்டான், அதுக்கும் பதில் இல்ல. ஒரு அபாயம்ன்றதுதான் உங்க பார்வை. இதுல அபாயம் இல்ல, பதட்டம் பண்ண. இது வந்து ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை அரசியலாக்குவா நம்ம பாக்குறது தவறு. நான் என்ன சொல்றேன், 1.5 கோடி தொண்டர்கள்லாம் இருக்கும்போது இதை வந்து சரியாக செய்ய முடியும். ஒரு சாமானிய வாக்காளர்களுக்கு அவங்க நிறைய உதவிகள் செய்ய முடியும். வட்டச் செயலாளர் வண்டு முருகனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் ஒரு 10 பூத் ஏஜென்ட் போட்டு அவங்களை 365 டேஸும் வேலை செய்தார்கள்னா சரியா இருக்கு. 2 நாள் மட்டும் பூத் ஏஜென்ட் கூப்பிட்டு வேலை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். நான் 325 நாள் அதை வெரிஃபை பண்ணி இதற்கு அரசியல் கட்சிகள் ரெடியா இருக்காங்க. செயலாளர் பெரிய மாண்புக்குரியது. அது இல்ல அது அவங்க பொறுப்பு சார். இதான் சார் வேலை. இல்ல, நீங்க வண்டு முருகன்னு சொல்றது தவறு சார். நீங்க அரசியல் கட்சியில எல்லா கட்சிகளோட வட்ட செயலாளருக்கு இதுதான் மேஜர் வேலை. நான் சொல்றேன் ஐயனார் சுருக்கம் என்ன அபாயம்? அவங்க இங்க ஓட்டு போடணும் அப்படின்றத அவன் தீர்மானிச்சதா நீங்க தீர்மானிக்கிறதா? நான் இங்க தான் போயிட்டு பர்மனெண்டா நான் செட்டில் ஆகிறேன் அப்படின்னா நான் தீர்மானிக்கணும். நான் ஃபோர்கோ பண்ணிட்டு இங்க போடலாம். சரி, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இங்க வந்துட்டு என்னென்ன விதமான ஆட்கள் இங்க வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதிவு செய்யறது தடுக்கலாமா ஏத்துக்கலாமான்றத அரசியல் கட்சி பார்த்துக்கோம். பிஎல்ஏ ஓகே. நாட்டு மக்கள் தங்களுடைய பேர் அதுல இருக்கா இல்லையான்றதும், தன் குடும்பத்தினர் பேர் இருக்கா இல்லையான்றதும் அவங்க வந்து எச்சரிக்கை. பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரே ஒரு கேள்வி, பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க சார், எஸ்ஐஆரோட நோக்கம் என்ன? வெளிநாட்டவர்களை நீக்குவது. நேத்து கேள்வி கேட்டீங்க, எத்தனை பேரை நீக்கி இருக்கீங்கன்னு. இல்ல, தகவலே இல்ல. இதுதான் உங்க லட்சணம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது பேசு பொருளா தான் இருக்கும். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.